என்னை ஆண்டவரை வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க? ஒன்னு உண்டாக்குனதே இதுக்குதான். தேவ திட்டம், தேவ வாக்குத்தத்தம் உடையவனுடைய பிறப்பு என்பது சாதாரணமானதல்ல. யாபேசின் சகோதரர்கள் எல்லாம் பிறக்கும் போது அந்த தாய்க்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா யாபேஸ் பிறக்கும் போது துக்கத்தோடு பெற்றேன் என்கிறார். ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன? அவனை கனமுள்ளவனாக்கணும். அவன் பேர்ல ஒரு பட்டணம் அறியப்பட போகிறது. தேவ திட்டம் என்பது பெரியது. உருவாக்கப்பட்டதின் நோக்கம் இன்னது என்பதை புரிந்து கொள். அவங்கள காத்திருக்க வைக்கலையே. லேயாளுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆண்டவரே. அவங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்களே. ஆனா ராகலாகி என்னதானே நீங்க வெயிட் பண்ண வைக்கிறீங்க. அந்த காத்திருப்பு எந்த அளவுக்கு பிரச்சனை வெடிச்சிட்டுனா யாக்கோபுக்கு சட்டையை பிடிச்சிட்டு இருக்கிற. அப்போ யாக்கோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் என்ன தேவனா? அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, காத்திருக்க யார் வைக்கிறாரோ அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். இந்த தேவன் வாக்குத்தத்தம் உடைய சந்ததி பிறப்பு என்பது உண்மையிலே ஒரு புறம் பார்த்தா ரொம்ப சவாலா இருக்கு. சாமுவேலுடைய பிறப்பை பாருங்க. அன்னாள் பலவீனப்பட்டவளோ மலடியோ கிடையாது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தாராம். அவன் காத்திருக்கிறவர். அந்த டைம் செட் பண்றது யார் தெரியுமா? கர்த்தர். சிலர்லாம் டைம் செட் பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு நம்ம குழந்தை வேண்டாம், அடுத்து வந்து ஜோஜாவை குறி போறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன். நீங்க நல்ல கவனிங்க. தேவ திட்டம் ஒருத்தன் மேல பெருசா இருக்குன்னா அவன் எப்போ வெளிப்படணும், அவன் எப்போ உருவாகணும், அவன் எப்போ பேசணும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர்.